சங்கீதம் 144:2. அவர் என் தாயாபிரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பியிருக்கிறவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். இந்த வார்த்தை தான் உங்களுக்கு தரார். அவர் உங்களுக்கு தயவு காட்டுறவராக இருக்கிறாராம். அவரே உங்களுக்கு கோட்டையாக இருக்கிறாராம். அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறாராவும் உங்களை எல்லா நெருக்கடியிலேருந்து விடுவிக்கிறவரும் உங்களுக்கு கேடயம், அதாவது எந்த ஆபத்து வரும்பொழுது தாங்கி தப்பிவித்துக் கொள்வதற்கான கேடயமும் உங்களை சிறுமைப்படுத்துகின்ற மனிதர்களுக்கு முன்பாக அவர்களை உங்களுக்கு கீழாக பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில பழிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ரோமியர் 6:11 எடுத்துக்கிறோம் பாருங்க. அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். முதல்ல நம்ம என்னன்னா, பாவ வாழ்க்கையில இறந்தவங்க, நம்ம கிறிஸ்துவோடு உயிரோடு வாழ்பவங்கன்னு சொல்லி நம்ம எண்ணிக்கிறணும். நம்ம எப்பவுமே எப்படி என்றோம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பாவி, ஏன்னா நான் அடிக்கடி பலவீன, நான் தப்பு பண்ணுறேன். ஆனால் தப்பு பண்ணாலும் அவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே உடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவ எனக்கு மீட்பு தாங்கன்னு சொல்லி நம்ம இறைஞ்சி மன்றாடணும். ஏன்னா அநேக நேரங்களில் சாத்தானவன் உங்கள் சூழ்நிலையை சுட்டி காட்டி சொல்லுவான். ஏன் தெரியுமா, உங்கள் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நீ பாவி தானே, இந்த தப்பை நீ பண்ணின தானே, அதனால தான் ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்துலேருந்து உன்னை தள்ளி போட்டுட்டாருன்னு சொல்லுவான். அப்போ அவனுக்கு இந்த ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்கள் உங்களுக்கே ஞாபகப்படுத்துங்க. ரோமியர் 6:11. அடுத்தது பாருங்க, 6:12 சொல்றாரு பாருங்க. உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீங்க. அப்ப சாவுக்குரிய உடல், இந்த உடல் என்னது, சாவுக்குரியது, ஒரு நாள் அழிந்து போகக்கூடியது, அதுல பாவம் ஆட்சி செலுத்தக்கூடாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாய் ஆக்குகிறது என்று சொல்லி சங்கீதம் 19:7 சொல்றாரு. அப்போ ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது என்னது, ஆண்டவருடைய வேதம். அப்போ வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் இந்த செத்து போன பாவத்தில் செத்து போன உங்கள் சரீரம் என்ன செய்யப்படும், மீட்கப்படும். நீங்கள் அநேக இடங்களை நான் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு, அந்த இடத்துல எனக்கு ஞானமாகவே நடக்க தெரியல அப்படியெல்லாம் நீங்கள் பேசுறீங்க தானே. அந்த ஞானமாக நடக்கணும்னா நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு ஞானம் தருவார். மனுஷர் முன்னாடி அவங்க என்ன புகழணும், இவங்க என்ன புகழணும் நீங்கள் ஓடாம ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் படிங்க. ஆண்டவரை உங்களை உயர்த்தி கொண்டு போவார். மூன்றாவது காரியம் பாருங்க, ரோமியர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்பு கொடாமலும் உங்களை மரித்தோரிடமிருந்து பிழைத்திருக்கிறதற்காக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ உங்கள் அவயவங்களை எப்படி செய்யணுமா, நீதிக்குரிய ஆயுதங்கள். உங்கள் அவயவங்கள் என்ன, மெயினாக எல்லாரும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா நாவு தான். இந்த நாவு தான் அநேக நேரங்களில் புலம்புது, ஆண்டவரை முறுமுறுக்குது, ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்காது, பிறரை பற்றி பேசும், பாவமான காரியங்களை பேசும், புரணி பேசும், பெருமை அடித்துக்கொள்ளும், எல்லா காரியம் இந்த நாவு தான் செய்யும். அப்போ இந்த நாவில் உள்ள அந்த அதிகாரத்தை நம்ம இழக்க செய்து ஆண்டவருடைய ஆளுகையை கொண்டு வரணும்னா நீங்கள் துதிங்க. உங்களால் துதிக்கவே முடியலை, உங்களுக்கு பலவீனமாக இருக்கா, ஆண்டவர் சமூகத்துக்கு போங்க, என்னால் துதிக்க முடியல, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுங்கள். நான் உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவன்னு சொல்லி ரோமியர் 6:11 சொல்லி முதல்ல எண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, ஆண்டவருக்குள்ள உங்கள் அவயங்களை அவருக்குள்ளே கீழ்ப்படுத்துங்க. கீழ்ப்படுத்தும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காகவே அவரோட கனெக்ட் ஆவீங்க. ஒரு 2, 3, 4 பாட்டு படிக்கும் பொழுது என்ன செய்வோம், நம்ம வேர்ல்டை விட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுவோம், நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்துடுவோம். இந்த மாதிரி நம்மளை செய்யும் பொழுதுதான் ஆண்டவருக்குள்ள என்ன செய்ய முடியும், நம்மளால வளர்ந்து பெருக முடியும். அப்போ தான் மார்க் நற்செய்தி 8:19 சொன்ன அந்த வார்த்தை நம்மள நிறைவேறும். என்ன தெரியுமா, 5 அப்பங்களை 5000 பேருக்கு கொடுத்தேனே, எத்தனை துண்டு எடுத்தீங்க, 12 துண்டு. அதே போல 4000 பேருக்கு உணவு கொடுக்கறதுக்கு எத்தனை அப்பம் கொண்டு வந்தீங்க, என்கிட்ட 7 அப்பம் தான், மீதியானது என்னது 7 கூட. அப்போ கணக்கு எங்கேயாவது டேலி ஆகுதானா, ஆண்டவருக்குள்ள எல்லாமே டேலி ஆகும். அதனால நம்ம ஜெபிக்கணும். அதுபோல் நமக்குள்ள அநேக நோய்கள், நிறைய பாவ நோய்கள் இருக்குது, அதாவது நிறைய பாவ பிடிப்பி நோய்கள் நமக்குள்ள இருக்குதுல்ல. 1 பேதுரு 2:24 சொல்றாரு பாருங்க,
1 பேதுரு 2:24 சொல்றாரு பாருங்க, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகணுமா? அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாகணும்னா நீங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்படணும். அவருடைய பிள்ளைகள்ங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். அதை ஹவு டு வி இன்ஹெரிட் த பிளெஸ்ஸிங்ஸ், அதுக்கு தான் ரோமையர் 6:11-12-13. முதல்ல என்னன்னு உங்கள் அவயவங்களை நீதிக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆண்டவரை பாடி துதிக்கணும். துதிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த மாதத்து வாக்குத்தத்தமாக உங்களுக்கு தந்தது, அவர் உங்களுக்கு தயவு காட்டுவார், கோட்டையாக இருப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், உங்களை விடுவிப்பார் தீமையிலேருந்து, உங்களுக்கு கேடயமாக இருப்பார், உங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார், ஜனங்களை உங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். யாரும் உங்களை அதிகாரம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீதியான ஆசீர்வாதத்தை காண்பீங்க. God bless you.